இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, சீயோனில் குடியிருப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றேன். உமது பெயரை அறிந்தோரை பாதுகாப்பவரே, உம்மை புகழ்கின்றேன். துன்ப நேரங்களில் என்னை கைவிடாத தெய்வமே, உமக்கு நன்றி கூறுகின்றேன். சாமுவேல் வளர்ந்தான், ஆண்டவர் அவனோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தை எதையும் அவர் தரையில் விழவிடவில்லை. சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டு விட்டார் என்று இன்றைய இறைவார்த்தையில் நீர் சாமுவேலை அழைத்ததை வாசிக்கின்றேன். இயேசுவே, உமது குரலை கேட்க, உம்மை கண்டு கொள்ள என் காதுகளையும் என் கண்களையும் திறந்தருளும். அப்பா தந்தையே, பல தடவைகளில் என் பிடிவாதங்களாலும் உலக காரியங்களாலும் உம்மை அறிய சந்தர்ப்பம் இருந்தும் உம்மை உணராத நிலைகளை எண்ணி மனம் வருந்துகின்றேன். ஆண்டவர் அண்மையில் உள்ள போதே அவரை பற்றிக்கொள் என்று கற்பித்தவரே, என் இளமையில் உம்மை அதிகமாய் தேடி உம்மில் என்றும் நிலைத்து பரிசுத்தமாய் வளரவும் என் குற்றங்களை என்னிடமிருந்து அகற்றவும் வரம் தாரும். ஆண்டவரே, இயேசுவே, இந்த நாளை ஆசீர்வையும். உமது குரலை கேட்க கிருபை தாரும். நீர் இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு என்ற உமது திரு வார்த்தையின்படி வாழ அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.